வணக்கம். STPM புதிய தேர்வு முறையின் வழி 912 தமிழ் மொழி பாடம் குறித்த விளக்கங்களை தருவதில் மலேசிய தேர்வு வாரியம் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த பாடத்திட்டம் கடந்த 2000ஆம் ஆண்டு தொடங்கிய பழைய தமிழ்மொழி பாடத்திட்டத்திற்கு பதிலாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பாடத்திட்டம் 2012ஆம் ஆண்டு முதல் பயன்படுத்தப்படும். இந்த பாடத்திட்டத்தில் குறியிலக்கு, நோக்கம் என 2 உள்ளன. ஒன்று, 5 குறியிலக்குகளை முதலில் பார்ப்போம். இப்பாடத்திட்டம் மாணவர்கள் கீழ்கண்டவற்றை அடையும் குறியிலக்குகளை கொண்டுள்ளது. 1. உயர்நிலைப் பள்ளிக்கு ஏற்புடைய தமிழ்மொழி ஆற்றலை பெற்றிருப்பர். 2. உயர்கல்விக்கும் தொழிலுக்கும் தேவைப்படும் தமிழ்மொழியின் பயன்பாட்டு ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வர். 3. தமிழ்மொழி, தமிழ் இலக்கிய வரலாறுகளை அறிவர். 4. தமிழ் படைப்பிலக்கிய வடிவங்கள், கோட்பாடுகள், திறனாய்வு சிந்தனைகள் ஆகிய கூறுகளில் கற்றலை மேம்படுத்துவர். 5. சங்க, இடைக்கால, நவீன தமிழ் இலக்கிய படைப்புகளை உயிர்த்து உணர்வதன் வழி ஆன்மீக உள உணர்வுகளை செழுமையுறச் செய்வர். இந்த நோக்கங்கள் 6. முதலாவதாக, தமிழ் மொழியின் இலக்கணம், சொற்களஞ்சியம், நடை ஆகியவற்றை சரியாகவும் பொருத்தமாகவும் பயன்படுத்துவர். 2. தமிழ் மொழியில் உள்ள பல்வகை உரைநடை பணுவல்களையும் கவிதைகளையும் பகுத்தாய்வர், தொகுத்தாய்வர், மதிப்பிடுவர். 3. பொருத்தமான மற்றும் ஏற்புடைய தமிழ் மொழியை பயன்படுத்தி பல்துறை சார்ந்த தரமான கட்டுரைகளை படைப்பர். 4. தமிழ் இலக்கிய படைப்புகளின் வழி முருகியல், நயம், சிந்தனை, அறிவாற்றல், நன்னெறி மற்றும் பண்பாட்டு கூறுகளை வெளிப்படுத்துவர். சங்ககாலம் முதல் தற்காலம் வரையிலான தமிழ் இலக்கியத்தின் உன்னதங்களை மதிப்பிடுவர், விளக்குவர். இறுதியாக, சங்க, இடைக்கால, நவீன தமிழ் இலக்கிய படைப்புகளை திறனாய்வு செய்வர், கருத்துரைப்பர். இந்த பாடத்திட்டத்தின் உள்ளடக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த பாடத்திட்டத்தின் உள்ளடக்கங்களை 3 தவணைகளாக பிரிக்கப்பட்டு இருளை காண்போம். முதல் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை. இந்த ஒவ்வொரு தவணையிலும் என்னென்ன உள்ளடக்கங்கள் உள்ளது என்பதை பார்ப்போம். முதல் தவணையில் 4 பகுதிகள் உள்ளன. முதல் பகுதி வாசித்தலும் கருத்துணர்தலும் ஆகும். 2ஆம் பகுதி இலக்கணத்தில் சொல்லியல் பற்றியது. 3ஆம் பகுதி நவீன தமிழ் இலக்கியத்திலே கவிதை பற்றியது. 4ஆம் பகுதி தமிழ்மொழி, தமிழ் இலக்கிய வரலாறும் வளர்ச்சியும் பற்றியது. தவணை 2இல் 4 பகுதிகள் உள்ளன. முதல் பகுதியில் கருத்துரைத்தல் என்பதாகும். 2வது பகுதி இலக்கணத்தில் தொடரியல் பற்றியதாகும். 3வது பகுதி சங்க இலக்கியம் மற்றும் காப்பியம் குறித்ததாகும். இறுதி பகுதி நவீன தமிழ் இலக்கியத்திலே நாவல் குறித்ததாகும். தவணை 3இலே முதல் பகுதியை கட்டுரை எழுதுவதாகும். 2ஆம் பகுதி இடைக்கால இலக்கியம் அல்லது நன்னெறி குறித்ததாகும். இறுதி பகுதி நவீன தமிழ் இலக்கியத்திலே சிறுகதை குறித்ததாகும். ஆகவே இந்த தலைப்புகளையும் அதன் உள்ளடக்கங்களையும் நாம் பார்ப்போம். தவணை 1இலே ஏற்கனவே சொன்னது போல வாசித்தலும் கருத்துணர்தலும். இங்கு 400 முதல் 450 சொற்கள் கொண்ட உரைநடை அல்லது உரைநடை அல்லாத பணுவல் ஒன்று கொடுக்கப்படும். இது பல தரப்பட்ட துறைகளை சார்ந்ததாக இருக்கும். இப்பகுதியில் 5 கேள்விகள் கொடுக்கப்படும். மாணவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும். அடுத்த பகுதியிலே இலக்கணம், குறிப்பாக சொல்லியல் பற்றியது. இந்த சொல்லியலிலே 5 பகுதிகள் உள்ளன. முதல் பகுதி பெயர்ச்சொல், 2வது பகுதி வினைச்சொல், 3வது பகுதி பெயரெச்சம், வினையெச்சம், 4வது பகுதி பெயரடை, வினையடை, இறுதி பகுதி இடைச்சொல். இந்த 5 சொல்லியல் பகுதிகளிலும் 2 கேள்விகள் கொடுக்கப்படும். மாணவர்கள் அந்த 2 கேள்விகளுக்கும் கட்டாயம் விடையளிக்க வேண்டும். 3வது பகுதியிலே
நவீன தமிழ் இலக்கியம் குறித்து, குறிப்பாக கவிதை பற்றியது. இந்த கவிதையிலே 2 பிரிவுகள் உள்ளன. முதலாவது பிரிவு குயில் பாட்டு. இது எல்லோருக்கும் தெரிந்த பாரதியாருடையது. இந்த குயிலின் பாட்டிலே இருக்கின்ற பகுதிகள் குயில், குயிலின் பாட்டு, குயிலின் காதற்கதை, காதலோ காதல், குயிலும் குரங்கும். அடுத்த பகுதியிலே பூச்சரம் என்ற தொகுப்பிலிருந்து புரியாத புதிர். இந்த கவிதை பகுதியிலே 3 தரப்பட்ட கேள்விகள் கேட்கப்படலாம். ஒன்று நீண்ட கேள்வி, அல்லது சிறுகுறிப்பு எழுதும் கேள்வி, அல்லது இடஞ்சுட்டு எழுதும் கேள்வி. பொதுவாக 2 கேள்விகள் இந்த பகுதியிலே கொடுக்கப்படும். மாணவர்கள் ஒரு கேள்விக்கு மட்டும் விடையளித்தால் போதுமானது. 4வது பகுதியிலே நாம் தமிழ் மொழியின், தமிழ் இலக்கியத்தின் வரலாற்றையும் வளர்ச்சியையும் ஒரு குருவி பார்வை போல பார்க்க வேண்டும். எப்பொழுது தமிழ்மொழி தோன்றியதோ, எப்பொழுது தமிழ் இலக்கியம் தோன்றியதோ அன்று முதல் இன்று தற்காலம் வரை எவ்வளவு வளர்ச்சி கண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். தமிழ் மொழியின் வரலாறும் வளர்ச்சியும், தமிழ் இலக்கிய வரலாறும் வளர்ச்சியும். ஆகவே இந்த பகுதியிலே குறிப்பிட்ட சில கேள்விகள், குறிப்பிட்ட சில பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அதே போன்று இப்பதிவில் நீண்ட கேள்வியாக இருக்கலாம், சிறு குறிப்பு எழுதுதலாக இருக்கலாம். மாணவர்கள் 2 கேள்விகளில் ஒரு கேள்விக்கு மட்டும் விடையளித்தால் போதுமானது. அடுத்து நாம் 2ஆம் தவணையில் உள்ள உள்ளடக்கங்களை பார்ப்போம். 2ஆம் தவணையில் 4 பகுதிகள் இருப்பதாக நாம் அறிந்தோம். முதலாவது பகுதியில் கருத்துரைத்தல். இந்த கருத்துரைத்தல் குறித்து ஒரு பகுதி அல்லது பணுவல் கொடுக்கப்படும். அந்த பணுவல் ஏறக்குறைய 300 சொற்களாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல இந்த பணுவலும் பல துறைகளை சார்ந்த பணுவலாக இருக்கும். மாணவர்கள் இந்த பணுவலை படித்து அதனை 100 சொற்களுக்கு கருத்துரைக்க வேண்டும். ஆனால் மாணவர்கள் பொதுவாக கருத்துரைத்தலுக்கும் சுருக்கம் எழுதுவதற்கும் வேறுபாட்டை தெரிந்து கொண்டிருப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. 2வது இலக்கண பகுதியிலே தொடரியல் பற்றி தெரிந்தது. இந்த தொடரிலேயே நாம் கொடுத்திருப்பது பொதுவானது 4 பகுதிகள். ஒன்று தொகைநிலை தொடர், 2வது தொகாநிலை தொடர், 3வது வாக்கியம், 4வது பிழை ஆய்வு. இந்த ஒவ்வொரு பகுதியின் கீழே நாம் நிறைய உள்ளடக்கங்களை வைத்திருக்கின்றோம். மாணவர்கள் அந்த பாடத்திட்டத்தை பார்த்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மொழி ஆய்விற்கு ஒரு பணுவல் அல்லது பல வாக்கியங்கள் கொடுக்கப்படும். இந்த பகுதியிலே 3 கேள்விகள் கேட்கப்படும். மாணவர்கள் 3 கேள்விகளுக்கும் விடை அளிக்க வேண்டும். 3வது பகுதி சங்க இலக்கியம் அல்லது காப்பியம் குறித்தது. இதிலே நாம் அகநானூறு, பதிற்றுப்பத்து, நலவெண்பா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியிருக்கின்றோம். இந்த அகநானூற்றிலே நாம் 5 பாடல்களை கொண்டிருக்கின்றோம். 163, 164, 165, 168 மற்றும் 170. பதிற்றுப்பத்து நூலிலே நாம் 3 பகுதிகள் எடுத்திருக்கின்றோம். பாடல் 32, பாடல் 37, பாடல் 38. காப்பிய வகையிலே நாம் நலவெண்பாவை கொடுத்திருக்கின்றோம். இந்த நலவெண்பாவிலே 2 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் பகுதி கலிமகன் சேர்தல், பாடல் 209 216 வரை. 2வது பகுதி சூதினால் தோற்றான், பாடல் 217 முதல் 230 வரை. இந்த பகுதியிலே நாம் அந்த உள்ளடக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதனை நன்னறியோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கின்றோம். கேள்விகள் நேரடியாக சில விளக்கங்களை கேட்டாலும் பொதுவாக இந்த பாடல்களின் வழி மாணவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள், எப்படி அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவோம். இப்பிரிவில் 2 கேள்விகள் கொடுக்கப்படும். நீண்ட கேள்வி, சிறுகுறிப்பு எழுதுதல் அல்லது இடஞ்சுட்டி விளக்குதல் கொடுக்கப்படும். மாணவர்கள் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடையளித்தால் போதுமானது. 4வது பகுதியிலே நவீன தமிழ் இலக்கியம் குறித்து கேள்விகள் கேட்கப்படும். இந்த பகுதியிலே நாம் நாவல் கொண்டிருக்கின்றோம். நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற நாவல் அந்திம காலம். இந்த நாவலிலே பலவிதமான கூறுகளை நாம் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் பாத்திர படைப்பு, பின்னணி, அந்த கரு போன்றவற்றை நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும். இதை தவிர அடிப்படையாக நாவலோடு குறித்த சில கூறுகளையும் நாம் தெரிந்து கொண்டிருப்பது நல்லது. இந்த நாவலிலே 2 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்வி நீண்ட கேள்வியாக இருக்கலாம் அல்லது சிறு குறிப்பு எழுதலாகவும் இருக்கலாம். சில சமயங்களில் இடஞ்சுட்டுதல் விளக்கம் கொடுக்கப்படும். மாணவர்கள் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடையளித்தால் போதுமானது. 3வது தவணையிலே
3 பகுதிகள் இருக்கும் என்று நாம் பார்த்தோம். அந்த முதல் பகுதி கட்டுரை. இந்த கட்டுரை மிகவும் முக்கியமான ஒன்று. மாணவர்களின் எழுத்தாற்றலை, கற்பனை ஆற்றலை, சிந்திக்கும் ஆற்றலை இந்த கட்டுரை பகுதி சோதிக்கும். இதில் 2 விதமான கட்டுரை பகுதிகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று பல்துறை சார்ந்த கட்டுரை. மாணவர்கள் பல விஷயங்களை பார்த்து கற்றிருக்க வேண்டும். அந்த கட்டுரையின் தலைப்பின் கீழ் அவற்றை அவர்கள் விளக்கமாக ஆராய்ச்சி செய்து சொல்ல வேண்டும். இரண்டாவது வடிவம். இந்த வடிவம் கட்டுரை வடிவத்திலே நாம் பொதுவான வடிவ கட்டுரை, சிறப்பு வடிவ கட்டுரை என்று பிரித்திருக்கின்றோம். ஆகவே இந்த 3 கேள்விகளில் மேற்கண்ட வடிவங்கள் குறித்தும் மேல்துறை பல்துறை சார்ந்த கட்டுரைகளும் கொடுக்கப்படும். ஆக மாணவர்கள் இந்த 3 கேள்விகள் ஏதாவது ஒரு கேள்வியை எடுத்து 450 முதல் 500 சொற்களுக்கு மிகாமல் ஒரு கட்டுரை கட்டாயம் எழுத வேண்டும். இரண்டாவது பகுதி இடைக்கால இலக்கியமாகும். இந்த இடைக்காலம் என்பது பக்தி மற்றும் நன்னெறி இலக்கியங்களை உள்ளடக்கியதாகும். ஆகவே நாம் பக்திக்கும் நன்னெறிக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். இந்த பக்தியிலே நமக்கு இருக்கின்ற 2 துறைகள், ஒன்று சைவம், மற்றொன்று வைணவம். அந்த சைவத்திற்கு 12 திருமுறைகள், 12 திருமுறைகளிலே நாம் சுந்தரர் தேவாரத்தில் திருவெண்ணை நல்லூர், அதாவது 7வது திருமுறையை நாம் பாடமாக வைத்திருக்கின்றோம். இரண்டாவது வைணவ இலக்கியத்திலே 4000 திவ்ய பிரபந்தம், 4000 பாடல்களை கொண்டுள்ள திவ்ய பிரபந்தத்திலே நாம் குலசேகர ஆழ்வார் என்பவரை பாடல்களை பார்க்கின்றோம். அவரது பாடல் தருதுயரம் தடாயேல். அது தவிர்த்து நாம் நீதி இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். உலகளாவிய திருக்குறளை இங்கும் நாம் பாடமாக வைத்திருக்கின்றோம். இதில் நிறைய அதிகாரங்கள் இருந்தாலும் நமக்கு தேவையான 2 அதிகாரங்களை மட்டும் நாம் இங்கு கொடுத்திருக்கின்றோம். ஒன்று ஈகை அதிகாரம் 23, மற்றொன்று புகழ் அதிகாரம் 24. இந்த 3 பகுதிகளிலிருந்து 2 கேள்விகள், நீண்ட கேள்வியாக இருக்கலாம், சிறு குறிப்பு எழுதுதலாக இருக்கலாம், அல்லது இடஞ்சுட்டுதல் எழுதாக இருக்கலாம். மாணவர்கள் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடையளிக்க வேண்டும். மூன்றாவது பகுதியிலே நாம் நவீன இலக்கியத்திலே சிறுகதை படித்து பார்க்கின்றோம். இந்த சிறுகதை 3 பிரிவுகளாக உள்ளது. ஒன்று தோட்டப்புற தமிழர் வாழ்வியல், மற்றொன்று தொழில்துறையில் இளைஞர்கள், மூன்றாவது நகர்ப்புற தமிழர் வாழ்வியல். இந்த தோட்டப்புற தமிழர் வாழ்வியலில் 2 சிறுகதைகளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஒன்று அட்டைகள், மற்றொன்று இறைகள். இரண்டாவது தொழில்துறையில் இளைஞர்கள், அதற்குள்ள சிறுகதைகள் உறுதி கொண்ட நெஞ்சம், பிள்ளையார் சுழி. மூன்றாவது பகுதியிலே வீடும் விழுதுகளும், மற்றொன்று 6வது காப்பியம். ஆகவே நாவலுக்கு சொன்னது போல சில கூறுகளை இந்த சிறுகதையிலும் மாணவர்கள் படித்திருக்க வேண்டும். இப்பிரிவிலும் நீண்ட கேள்வி இடம்பெறும், சிறுகுறிப்பு எழுதல் இடம்பெறும், அல்லது இடஞ்சுட்டுதல் என இடம்பெறும். மொத்தம் 2 கேள்விகள் கேட்கப்பட்டாலும் மாணவர்கள் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடையளித்தால் போதுமானது. ஆகவே இந்த புதிய பாடத்திட்டத்தின் கீழே நாம் உள்ளடக்கங்களை பார்த்தோம், பிரிவுகளை பார்த்தோம். இந்த பிரிவுகளை எப்படி நாம் மதிப்பீடு செய்கின்றோம் என்பதை இப்போது ஓரளவுக்கு பார்க்க வேண்டும். அந்த மதிப்பீட்டு முறை எப்படி? இப்பொழுது நாம் 9-1-2-1, 9-1-2-2, 9-1-2-3 என 3 வகையாக பிரித்திருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு தவணையில் வரும். நாம் முழுமையாக எழுதும் சோதனையை மட்டுமே பெற்றிருக்க வேண்டும். முதல் பகுதியிலே வாசித்தலும் கருத்துணர்தலும், இலக்கணம் சொல்லியல், நவீன இலக்கியம் கவிதை, தமிழ்மொழி இலக்கிய வரலாறு வளர்ச்சியும் ஆகிய பகுதிகளை பார்க்கும் பொழுது வாசித்தலும் கருத்துணர்தலுக்கும் நாம் 30% புள்ளிகளை கொடுக்கின்றோம். 100 புள்ளிகள் என்றால் அதற்கு 30 புள்ளிகள் ஆகும். இரண்டாவது பகுதியிலே நாம் சொல்லியலுக்கு 20 புள்ளிகள் தருகின்றோம். மூன்றாவது பகுதியிலே கவிதைக்கு 25 புள்ளிகள் கொடுத்திருக்கின்றோம். இறுதி பகுதிக்கும் 25 புள்ளிகள் கொடுத்திருக்கின்றோம். 9-1-2-2 எழுதும் சோதனையில் 4 பகுதிகள் இருக்கிறதாக சொன்னோம். இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் நாம் தலா 25 புள்ளிகள் கொடுக்கின்றோம். அதாவது கருத்துரைத்தல், தொடரியல், சங்க இலக்கியம் அல்லது காப்பியம், நவீன இலக்கியம் அல்லது நாவல். இதில் மாணவர்கள் கருத்துரைத்தலை பற்றி நன்றாக சிந்திக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட பணுவலை சுருக்கி எழுதினால் புள்ளிகள் கிடைக்காது. அவர்கள் விளங்கிக் கொண்டு தங்களுடைய சொந்த கருத்துக்களை புகுத்தினால்தான் நிறைய மார்க்குகள் அவர்களுக்கு கிடைக்கும். கடைசியாக 9-1-2-3 என்று பார்க்கும் பொழுது இதில் 3 பகுதிகள் தான் இருக்கின்றன. ஆனால் இதில் முக்கியமான பகுதி கட்டுரையாகும். ஏனென்றால் இதற்கு 50 புள்ளிகள் நாம் கொடுக்கின்றோம். கட்டுரை ஏற்கனவே சொன்னது போல பல்துறை சார்ந்த தலைப்புகள் கொடுக்கப்படும். மாணவர்கள் தலைப்பை உணர்ந்து புரிந்து அதனை
ஒரு 450 500 எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகவே அதை நாம் சோதிப்போம். இடைக்கால இலக்கியத்திலே நாம் 25 புள்ளிகள் இருக்கின்றோம். அங்கு நன்னெறியாகவும் இருக்கலாம், பக்தியாகவும் இருக்கலாம். இறுதியாக நவீன இலக்கியத்திலே சிறுகதையிலே நாம் 25 புள்ளிகள் கொடுக்கின்றோம். ஆகவே இப்படி நாம் 3 தவணைகளில் இந்த சோதனைகளை நடத்துகின்றோம். மாணவர்கள் ஒவ்வொரு தவணையிலும் அந்த குறிப்பிட்ட சோதனை எழுதிய பிறகு வேறு பாடத்தை அடுத்த சோதனையில் அவர்கள் செய்யலாம். ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. ஆகவே மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முடிவுரை: இந்த புதிய பாடத்திட்டமானது பல மாறுதல்களை உள்ளடக்கியுள்ளது. கால மாற்றத்திற்கு ஏற்பவும் மலேசிய கல்விக் கோட்பாட்டை மையமாக கொண்டும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் தயாரிப்பில் பல வல்லுநர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் எல்லா தமிழ் அறிஞர்களும் இதில் ஆரம்ப காலத்திலிருந்து ஈடுபட்டு இந்த பாடத்திட்டத்தை தயாரித்திருக்கின்றனர். பொதுவில் மாணவர்களுக்கு மொழியின்பாலும் பற்றுதலையும் ஆர்வத்தையும் இப்பாடத்திட்டம் ஏற்படுத்தும் என்பது சின்னம். ஆனால் இந்த பாடத்திட்டத்தை மாணவர்கள் முழுமையாக கற்று உணர்ந்து செய்தார்கள் என்றால் தமிழ் மொழி வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களும் தங்களை செழுமைப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே மலேசிய தேர்வு வாரியத்திற்கு நாம் நன்றி கூறும் அதே நேரத்தில் மாணவர்களும் இதை உணர்ந்து நன்றாக கற்று பயன்பெற வேண்டும் என்பதே நமது எண்ணம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.